Hello friends, welcome to TN e-government channel. நம்ம புது ஆன்லைன் சர்வீசஸ் ப்ளஸ் அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இது என்னென்ன வரப்போகுது, அதில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ஆன்லைன்லேயே நீங்கள் வீட்டில் இருந்தபடி எல்லா சர்வீஸையும் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சேனல் மூலிமா பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுற வீடியோஸாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் லேட்டஸ்ட்டாக விட்டுருக்கிற ஒரு ஜிஓ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஜிஓ நம்ம அலுவலகங்களில் அரசு அலுவலகங்களில் என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஜிஓ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில்நுட்பத்துறை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலிமா ஒரு ஜிஓ கொடுத்துருக்காங்க. ஜிஓ நம்பர் 12 சரிங்களா, 2019 கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேரை எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஒரு ஜிஓ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃபீஸ் சர்வீஸ் வில் பி ஹோஸ்டட் இன் ஸ்டேட் டேட்டா சென்டர். உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேட் டேட்டா சென்டர் வந்து பெருங்குடியில் இருக்குது. இந்த கிளவுட் என்விரான்மெண்ட், இந்த willing government departments can make use of this software. This would enable the officers and staffs to handle the files from any location without any geographical barriers இப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன டீட்டெயில்டாக சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. அதை வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேட் டேட்டா சென்டரில் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வேணாலும் இதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வித்தவுட் எனி ஜியாகிரபிக்கல் பேரியர்ஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே தான் பயன்படுத்த முடியும், இங்கே பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம். ஏன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஸ் ரேஷன் கார்டில் அந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சாலே ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஜியாகிரபிக்கலாக மேப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ்னால் என்ன அப்படிங்கிற நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு அரசு அலுவலகங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு அரசு அதிகாரிக்கு முன்னாடி நிறைய ஃபைல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஃபைல்ஸ் ஒவ்வொரு லெவலாக மூவ் ஆகிட்டே வரும். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இப்போ எலக்ட்ரானிக் பண்ண போகிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தபால் வருது, அது அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போகுது, அவங்க அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அது மூவ் ஆகி மேல் அதிகாரிகளுக்கு அப்ரூவலுக்காக போகுது. அப்ரூவல் ஆகி அது கடைசியில் எங்கே போகணுமோ அவங்களுக்கு அதை டிஸ்பேச் பண்ணுவாங்க தபால் செக்ஷன் மூலிமா. இந்த ப்ராசஸ் அப்படியே வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆன்லைன் சர்வீஸாக பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ஐசி தான் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரை அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் இப்போ நம்ம அதெல்லாம் பயன்படுத்த சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் கொண்டு வரனால நிறைய யூசஸ் இருக்குது. அதுக்கு ஒரு யூசஸ் நம்ம இங்கே கீழே பார்ப்போம். இங்கே பாருங்கள், அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத சொல்லி ஜூம் பண்ணிக்கிறேன். டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெஸ்பான்சஸ். ஸோ என்ன பிரச்சனைகள் இருக்குது, மேனுவலாக நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால், எந்த ஃபைலு யாருக்கிட்ட பெண்டிங் இருக்குதுன்னு தெரியாது, எவ்வளோ நாள் பெண்டிங் இருக்குதுன்னு தெரியாது, அது ஆக்ஷன் எடுத்துட்டாங்களா இல்லையான்னு தெரியாது, அது எமர்ஜென்சி ஃபைலாக, அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அந்த ஃபைலு அப்படிங்கிற ப்ரையாரிட்டி நமக்கு தெரியாது. எப்போ தெரியும்னா, இதெல்லாம் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி இருக்கும்போது மட்டும்தான் அது நமக்கு தெரியும். இன்கேஸ் அவங்க லீவில் போயிட்டாங்க அப்படின்னாங்கன்னா நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. சில ஃபைலாக என்ன ஆச்சுன்னே தெரியாது. இதுவும் இல்லாமல் ஏதாவது டிசாஸ்டர், ஏதாவது தீ பிடிச்சிருச்சு, இல்லை தண்ணி ஏதாவது உள்ளே வந்துருச்சு அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஃபைல்ஸு கண்டுபிடிக்க முடியாமலே தொலைஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து மேனுவலில் இருக்குது. அதை வந்து இப்போ எலக்ட்ரானிக்கல் மோட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் போது எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம், அந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், அந்த அதிகாரிகள்கிட்ட எவ்வளோ நாள் பெண்டிங் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம ப்ரையாரிட்டி கூட செட் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாவது விஐபி மெம்பர்ஸ்ட்டு வந்து அந்த ஃபைல் வந்திருக்கு, அதோட இம்மீடியட்டாக ப்ராசஸ் பண்ணணும், இல்லை இன்றைக்கே ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரையாரிட்டி செட் பண்ணியிருக்கலாம். யாருக்கு எப்போ அனுப்பணும்னு நம்ம டைம் சொல்லலாம், டைம் பார்த்துக்கலாம். முக்கியமாக அதுதான். இதில் சொல்ல போனால் நீங்கள் அந்த ஃபைல் என்றைக்கு ப்ராசஸ் பண்ணுறீங்க, என்ன டிஸ்பேச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் அதில் அக்யூரேட்டாக நம்ம சிஸ்டமில் ரெக்கார்ட் ஆகிரும். ஸோ அதனால் அந்த ஃபைல் எங்கிட்ட இல்லை உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. அடுத்தவங்களுக்கு தபால் அனுப்புறதுனா கூட நீங்கள் அப்படியே இமெயில் பண்ணிடலாம். இந்த தபால் செக்ஷனில் கொண்டு போய் கொடுத்து டிஸ்பேச் பண்ணி அப்படிங்கிற வேலையே இதில் கிடையாது. அப்படியே நீங்கள் யார் யாருக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து யாருக்காவது சிசி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா சிசி வச்சிங்கன்னா அப்படியே வந்து அந்த தபால் வந்து அந்தந்த அதிகாரிகளுக்கு போயிடும். சரி, தபாலில் அந்த மாதிரி இமெயிலில் வர்றது நான் எப்படி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமெயிலில் வர்றது அப்படியே நீங்கள் இந்த ஆஃபீஸ் சிஸ்டம்குள்ளே இன்டகிரேட் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் ஃபைலை வந்து ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய
ஃபியூச்சர்ஸோட எளிமையாக உங்களுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு அரசு அலுவலர்கள் பயன்படுத்தும் மாதிரி இந்த சாஃப்ட்வேர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டு எஸ்டாப்ளிஷ் டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, டு ப்ரொவைட் காஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்டோரேஜ். நீங்கள் ஒரு ஃபைல் ப்ராசஸ் பண்ணணும்னா உங்களுக்கு பேடு வாங்கணும், பேனா, ரேப்பர் ஷீட்டு, A4 ஷீட்டு, அதுக்கு டேகு, அது பத்திரமா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் அதிகம். இது வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு சிஸ்டம், ஒரு நெட் இருந்ததுன்னா போதும், உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் லாகின் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். ரொம்ப அருமையான ஃபீச்சரில் நீங்கள் எனக்கு ஆஃபீஸ் வரைக்கும் எனக்கு 1 hour லேட் ஆகும், இல்லை ஆஃப் டே பர்மிஷன், ஆஃப் டே லீவுங்கும் போது ஒரு எமர்ஜென்சி ஃபைல் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஆஃபீஸ் வந்து தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அந்த ஃபைலை நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். சரிங்களா? எவ்வளோ அருமையான சாஃப்ட்வேர் இல்லைங்களா? அது போக இதுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. ப்ராசஸர் வந்து 2 GHz ப்ராசஸர், 2 GB RAM இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. USB போர்ட்டு, ஏன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து ஏன்னா கடைசியில் அப்ரூவல் ஆகும்போது அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணி தான் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Windows 8 இல்லை லினக்ஸ் உபுண்டுங்கிறது எல்லாமே வந்து நமக்கு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸு. ப்ரௌசர் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஆர் மொசில்லா, ஓகே, அது இருந்தால் போதும். அடோப் ரீடர், ஏன்னா அடோப் ரீடர் எதுக்காக சொல்கிறாங்கன்னா நம்ம இதில் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃபாக தான் உங்களுக்கு வரும், வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து பிடிஎஃப், ஆன்டிவைரஸ், எனி ஆன்டிவைரஸ், டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், அது ஆதார் பேஸ்டு இசைன் இன்னும் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அது வரைக்கும் டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஸ்கேனர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு தபால் வரும்போது ஸ்கேன் பண்ணணும். ஓகே, மல்டிபிள் பேஜஸ் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கணும், போத் சைட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும், லீகல் பேப்பர் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது, என்ன சிஸ்டம் ஆன்லைன் கொண்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு தேவையான இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக எல்லா ஆஃபீஸ்லையும் கண்டிப்பாக இருக்கணும். அது ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் ஆஃபீஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். சாஃப்ட்வேருங்கிறதே மனித வேலைகள் பல பேர் செய்கிறத ஒரு சிங்கிள் சாஃப்ட்வேர் செஞ்சிடும். பட் அதுக்குள் தேவையான நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும். நம்ம நெட்டே இல்லைங்கும் போது அந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் இருக்கணும். லேண்ட் கேபிளிங் அது வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒவ்வொரு சீட்டுக்கும் லேண்ட் கேபிள் கொடுத்துருக்கணும். அப்புறம் பேண்ட் வித்தெல்லாம் கரெக்டாக இருக்கணும், 25 Mbps பக்கம் இருக்கணும், டெடிக்கேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்காக கவர்மெண்ட் வந்து 3 கோடி ரூபா சாங்ஷன் பண்ணியிருக்கிறதாகவும் இந்த ஜியோவில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஓகே, இந்த ஆஃபீஸ் ஆஃப் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இன் சப்பார்டினேட் ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ கரண்ட்லி ரன்னிங் தேர் என்டையர் ஒர்க் ஆன் ஆஃபீஸ். அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லுமே வந்து இந்த ஆஃபீஸ் தான் யூஸ் பண்ணுறதா சொல்லி இந்த லைனில் நமக்கு சொல்லியிருக்காங்க. வித் என்ஐசி இந்த லைன் பாருங்கள், தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஹேஸ் பீன் டைரக்டட் டு அப்ரோச் ஆல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆஃபீஸ். அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கிற தமிழ்நாடு கவர்னன்ஸ் TNEGA எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதோட IFHS RMLஸையும் நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ட்ரெஷரியில் இப்போ பில்ஸு, இன்க்ரிமெண்ட்ஸு எல்லாமே வந்து IFHS RMS அப்படின்னு சொல்லி அந்த சாஃப்ட்வேர் மூலிமா அது யார் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா விப்ரோங்கிற கம்பெனி பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் இன்டகிரேட் பண்ண சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. Government of Tamil Nadu and to use integrated financial and human resource management system application developed by Wipro for all human resource office procedures related activities such as pay bills, sanction of leaves, increments and maintenance of association registered in electronic form. இது இந்த மாதிரி IFHS RMSையும் இதோட இன்டகிரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, இதனுடைய முக்கியமான நோக்கம் இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி இந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கான பயிற்சிகளும் நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அனைத்து அலுவலர்களுக்குமே பார்த்தீங்கன்னா கணினி பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது எல்லாருமே ஆன்லைனில் தான் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட்ஸு, வருவாய்த்துறை எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஆன்லைனில் தான் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சமூக நலத்துறையிலையும் எல்லா விண்ணப்பங்களும் ஆன்லைனில் தான் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தமிழ் நிலம் பட்டா மாறுதல்
அந்த சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் எல்லாமே ஆன்லைனில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆன்லைனுங்கிறது எல்லா சிஸ்டம் எல்லாமே மாறிட்டு வருது. இன்னும் அந்த ஃபைல்ஸ் அந்த மட்டும்தான் மாறாமல் இருக்குது. ஸோ இதையும் மார்க்ஸில் தான் இப்போ இந்த அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து எல்லா அலுவலர்களுக்கும், தாலுக்கா ஆஃபீஸு, கலெக்ட்ரேட்டு, இல்லை வேறு எந்த அலுவலர்கள் எங்கே வேலை பார்த்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு இமெயில் ஐடி, ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ் உங்கள் கோப்புகளை தாராளமாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது டெமோ சைட், ஆஃபீஸ் டெமோ. ஒரிஜினல் சைட் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு நான் இல்லை சொல்ல போகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக இதில் லாகின் பண்ணி உங்களுக்கான வேலைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுக்குரிய அடுத்தடுத்து அலுவலர்கள் எப்படி பணிபுரிய போகிறாங்க, இதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தபால் அசிஸ்டண்ட்லேருந்து ஜேஏ அசிஸ்டண்ட்டு, ஹெட் அசிஸ்டண்ட்டு, தாசில்தார் லெவலில், அதுக்கு மேலே டெப்டி கலெக்டர்ஸ் லெவல், கலெக்டர்ஸ் லெவல் எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக லெவல்ஸ் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரம் அது நிறைவடையும்னு சொல்லி எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். முடிஞ்ச உடனே இந்த ஆஃபீஸ் ரொம்ப ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர். இதுக்குரிய ஆப்ஷன்ஸ்னு உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்ல போகிறேன். தபால் செக்ஷனில் எப்படி ஸ்கேன் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும், யார் யாருக்கு எப்படி அனுப்பணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அலுவலர்களுமே எப்படியெல்லாம் நோட் ஃபைல் போடுறது, ப்ரொசீடிங்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா எல்லா லெட்டர்ஸோட டெம்ப்ளேட்ஸுமே அதில் உள்ளே இருக்குது. நீங்கள் டிஓ லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை ப்ரொசீடிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைப்பெல்லாம் கூட பண்ண தேவையில்லை. அதோடைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் புதிய தகவல்களுடன் நான் வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த ஜிஓ நீங்கள் படித்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், tn.gov.in. அதில் போய்ட்டு ஜிஓஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த டிகிரி செலக்ட் பண்ணிக்கங்க, கிளிக் பண்ணுங்கள். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருக்கும் GOMS நம்பர் 12, டேட்டட் பார்த்தீங்கன்னா September 24. ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதிலே வியூ ஆகும். நீங்கள் தாராளமாக நீங்களும் படித்து பார்க்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கறனாலும் நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெகு விரைவில் அனைத்து அலுவலகங்களிலும் இந்த ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் ஆக போது. எப்படி பயன்படுத்துறதுக்கான வழிமுறைகள் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இணைவோம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.